ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடிதுல் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சுவையான சுலபமான முறையில் பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு வாழைப்பழம் எடுத்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/4 கப் சமையல் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ண பனானா ஸ்லைசஸை ஆட் பண்ணிக்கலாம். 8லேருந்து 10 ஸ்லைசஸ் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா பனானாவோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் கேக்கோட ஃப்ளேவர் மாறிடும். நான் இங்கே கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் மிக்சரில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஒரே மெஷரிங் கப் யூஸ் பண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி ஒரு டம்ளர் யூஸ் பண்ணி தான் நான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, சமையல் சோடா, ஃப்ளேவருக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த பனானா பல்போட 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் பால், 1/4 டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கேக் பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. அவன் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக குக்கர்லேயே இன்றைக்கி நம்ம கேக் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். குக்கரில் 1/2 கப் அளவுக்கு தூள் உப்பு போட்டுட்டு அது மேலே ஒரு ஸ்டீல் ஸ்டாண்ட் இல்லைன்னா நம்ம குக்கர் ஸ்டாண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு நமக்கு வேஸ்ட் ஆகாது. நம்ம இன்னொரு தடவை கேக் செய்யும்போது இதை மறுபடியும் உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்து இந்த ஸ்டாண்ட் மேலே நான் ஒரு கேக் ட்ரே வச்சுருக்கேன். இல்லைன்னா சிம்பிளாக ஒரு ரவுண்ட் பிளேட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம், குக்கர் கேஸ்கெட் அண்ட் குக்கர் விசில் இது ரெண்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளே நான் இங்கே 2 டம்ளர் எடுத்து ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆயில், கீ இல்லைன்னா அன்சால்டட் பட்டர் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை இந்த டம்ளரில் ஃபில் பண்ணுறேன். பாதி டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக் நல்லா ஃப்ளஃபியாக பேக் ஆகி மேலே வர்றப்போ ஸ்பேஸ் இருக்கும். கேக் பேட்டரில் முந்திரி, பாதாம் இந்த மாதிரி நட்ஸை கூட 1-2 உடைச்சி சேர்த்தோம்னா சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் டம்ளர் இந்த மாதிரி ஜென்டிலாக நம்ம டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா கூட ரிலீஸ் ஆகிடும். குக்கர் இப்போது 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிருக்கும். இந்த 2 டம்ளரையும் நம்ம கேக் ட்ரேல வச்சு மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போவும் குக்கர் கேஸ்கெட் அண்ட் குக்கர் விசில் இது ரெண்டையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதை யூஸ் பண்ண தேவையில்லை. 30 நிமிஷம் கழித்து ஒரு கத்தி இல்லைன்னா டூத்பிக் வச்சு கேக் பேக் ஆகிடுச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். கத்தியில் ஒட்டாமல் வந்தது அப்படின்னா நல்லா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நான் யூஸ் பண்ண டம்ளர்ஸ் ஹைட்டாக இருந்ததுனால எனக்கு 35 நிமிஷம் ஆச்சு. இப்போ அந்த 2 டம்ளர்ஸும் எடுத்து நான் வெளியில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆற விட்டுடுறேன். ஆறுனதுக்கப்புறம் கத்தி வச்சு இந்த மாதிரி ஓரத்துல எல்லாம் நல்லா எடுத்து விடணும். சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி எடுத்தால் கேக் உடஞ்சிட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா கேக் உடையாமல் வரும். சைடில் எல்லாம் நல்லா எடுத்து விட்டதுக்கப்புறம் டம்ளர் அப்படியே ஒரு பிளேட்டில் கவுத்தி ஒரு தட்டு தட்டினோம்னா அழகாக கேக்கு டம்ளரில் ஒட்டாமல் வந்துடும். அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை சின்ன சின்ன ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். கேக் பண்ணுறதுக்கு அவன், பிளெண்டர், பேக்கிங் டூல்ஸ் இது எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் சேர்த்தாம ரொம்ப எளிமையாக குக்கர்லேயே ஹெல்தியான வீட் பனானா கேக் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அந்த கேக்கோட டெக்ஸ்டர் பார்த்தாலே நமக்கு தெரியும். ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இங்கே ரெட் பனானா யூஸ் பண்ணதுனால கேக் கொஞ்சம் டார்க்கர் ஷேடில் இருக்குது. இல்லைனா எல்லோயிஷ் ப்ரௌன் கலரில் நமக்கு கிடைக்கும். எப்போவுமே ஹோம்மேட்னா அது ரொம்ப ஸ்பெஷல்.
கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உணவே ஆரோக்கியம். வாழ்க நலமுடன் வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டடா.